ப்ரோக்கோலி அண்ட் எக் இந்த ரெண்டையும் வச்சு ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலியை நல்ல குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை நல்ல பாயிலிங் ஆகிற வாட்டரில் போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. அதை குக் பண்ணி முடித்தோடனே அதை நல்லா தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கார்லிக் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா கார்லிக் ரொம்ப சீக்கிரமாக கருகிரும். ஸோ கார்லிக் நல்லா அந்த எண்ணெயில் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸ் ப்ரோக்கோலி எடுத்துருந்தேன், ஸோ 2 எக் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு அப்புறம் பெப்பர் இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு கொஞ்சம் கீழே வெந்ததுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள், அப்போ தான் நல்ல பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கும். நீங்கள் வந்து போட்டோன்னே ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீசஸ் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப தெரியாது, எக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதேமாதிரி பண்ணிங்கன்னா பெரிய ஸ்க்ராம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது ரெண்டோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ இதேமாதிரி பண்ணிக்கோங்க. இந்த எக் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த, அதாவது குக் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ், என்னன்னாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப யம்மியான ரெசிபி ரெடி ஆயிடும்.